ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, இலை, ஒரு அன்னாச்சி பூ, கடல் பாசி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்குவோம். சோம்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டு பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி மிக்சியில் 1-2 உடச்சி வச்சுக்குவோம். அதையும் அதில் கொட்டி நல்லா கிளறிக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க. சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறிட்டு பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இந்த மட்டன் தண்ணி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா? இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 3 தக்காளியை நல்லா நைஸாக வெட்டி சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தொக்கு மாதிரி தக்காளி முழுசாக இருந்தால் கிரேவி மாதிரி நல்லா வராது. தண்ணியாக குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால் தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். இந்த மட்டன் தண்ணி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் காரமாக வச்சா சூப்பராக இருக்கும் தண்ணி குழம்பு. 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினோன்னே மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். பார்த்திங்களா, தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்குவோம். மட்டன் மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். மட்டன் மசாலா சேர்த்தாச்சு. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு,
தனியாத்தூள் 2 ஸ்பூனு. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த வேக வச்சுருக்க மட்டனை தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றி கொதிக்க விட்டுறணும். இந்த மட்டன் நல்லா ஈரல், மூளைக்கால் எலும்பு, கறி எல்லாம் சேர்ந்து மிக்சராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு நல்லா இருந்துச்சு, சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்தோடனே மிளகு வெள்ளைப்பூடு தட்டி போட்டு இறக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய், பூண்டு, சோம்பு 3ஐயும் அரைச்சிட்டு கடைசியாக ஊற்றி கொதிக்க விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும், பேரே தண்ணி குழம்பு. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான்னு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்லாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு ரெசிபிலாம் பார்க்கணும்னா எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் தண்ணி குழம்பு ரெடி.